மதுரை ஃபேமஸ் பால் பந்தா செய்ய போகிறோம். வெளியே நல்லா ஜூஸியாக, உள்ள நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 ஏலக்காவோட விதை சேர்த்துட்டு பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்து 1/4 கப் தயிர் கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பவுடர் பண்ண சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 கப் மைதா மாவு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு கெட்டியான போண்டா மாவு பதத்துக்கு கலந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுறலாம். அடுத்து ஒரு சாஸ் பேனில் 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு அரை கம்பி பதம் வர அளவுக்கு குக் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 1/2 மணி நேரம் மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ண வேண்டியதான். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடானோடனே ரெடி பண்ண மாவை சேர்த்துட்டு மிதமான சூட்டில் 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது லைட்டாக சூடாக இருக்கும் போதே லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கிற சுகர் சிரப்பை சேர்த்துட்டு 1 நிமிஷம் இது நல்லா ஊற விட்டுட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இதே மாதிரி உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.